ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. விடை தேடும் வினாக்கள். அநேக நமஸ்காரங்கள் குருஜி. கணுப்பொங்கல் என்றால் என்ன? ஸ்ரீமதி சௌமியா, பம்மல், சென்னை. நம்மளுடைய எல்லா பண்டிகைகளும் அநேக விதமான அர்த்த புஷ்டிகளை உடையது. எல்லாத்துலேயும் ஒரு ஒரு அர்த்தம், ஒரு தத்துவங்கள் இருக்கும். அதில் விசேஷமாக இந்த பொங்கல் திருவிழான்னு சொல்லும் பொழுது ரொம்ப விசேஷமாக கொண்டாடி இருக்கா. இந்த பொங்கல் திருநாள் விசேஷமாக முதல் நாளோட தொடங்கிறது போகி பண்டிகை. அன்றைய தினத்தில் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி, வீடு இருந்தால் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதனால் வீட்டை சுத்தம் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய வேண்டாதவைகள்லாம் ஒதுக்கி அக்னியில் அதை சமர்ப்பணம் பண்ணி எரிக்க சொல்லியிருக்கா. எங்கேயாவது போடுன்னு சொல்லலை, எரிக்கணும்னு சொல்லியிருக்கா. ஏன்னா அக்னி வழிபாடுன்றது நம்ம பாரம்பரியமான வழிபாடு. அதனால் அதெல்லாம் அக்னியில் சமர்ப்பணம் பண்ணி வீட்டை சுத்தம் பண்ணி வீட்டுக்கு பாதுகாப்புக்கெல்லாம் பண்ணி ரக்ஷை பண்ணி மறுநாள் தைப்பொங்கல் அன்றைக்கு சூரிய பகவானை வழிபாடு பண்ணி அவரவர்கள் குடும்ப சம்பிரதாயம் பிரகாரம் பொங்கல் பானை வைக்க சொல்லுவார். ஒவ்வொரு குடும்பங்களில் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள்லாம் உண்டு, பாரம்பரியமானது. அதெல்லாம் பண்ணி சூரிய பகவானை வழிபாடு பண்ணி மறுநாள் மாட்டுப்பொங்கலுக்கும் வழிபாடு பண்ணி மூன்றாவது நாள் அன்னைக்கு கணுப்பொங்கல் வேறு கன்னி பொங்கல்னு சொல்லுவாள். நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடிய கன்னிமார்கள் கன்னியாக இருக்கும் பொழுது இறைவன் அடைஞ்சவா, அவளெல்லாம் திருப்தி பண்ணுறதுக்கோசரம் வழிபாடு பண்ணுறதுக்கோசரம் அந்த கன்னி பொங்கல் கணுப்பொங்கல்னு சொல்லக்கூடிய அந்த பொங்கலை வைப்பா. 3 நாட்கள் இந்த விழா கொண்டாடும். 4 நாளாக விழா கொண்டாடி 4 நாட்களும் விசேஷமாக பலவித விதமான அன்னங்களை சமர்ப்பணம் பண்ணி இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவா. இந்த 3 நாள் பொங்கல் வைக்கிறதுன்றது சில குடும்பங்கள்லாம் சம்பிரதாயமாக கொண்டாட முடியாது. அது ஒரே பொங்கல் அன்றைக்கே கொண்டாடணுன்றதுனால தான் 3 பானை வெங்கல பானையில் வைப்பா, அல்லது மண்பானையில் வைப்பா. ஒரு பானை சூரிய பகவானுக்கு அப்படின்னு வைப்பா, ஒரு பானை சுமங்கலிகளுக்கு வைப்பா, ஒரு பானை கணுக்குன்னு வைப்பா. இந்த கணு பொங்கல்னு வைக்கிற பானையை என்ன பண்ணுவா, சூரியன் எந்த இடத்துல ஒளி படுறதோ அந்த இடத்துல சூரிய பகவானை தரையில் வரைஞ்சி, ரதத்தில் சூரியன் இருக்கா மாதிரி வரைஞ்சி, அதுக்கு மேலே 3 சாண உருண்டை வச்சு அதில் சூரியனை ஆவாகனம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி அந்த கணு பொங்கல்னு கன்னி பொங்கல்னு சொல்லக்கூடிய அந்த பொங்கலை அதற்கு அந்த சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவா. சூரிய பகவானுக்குன்னு உரிய அந்த அன்னத்தை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு பக்கத்தில் மனை போட்டு அந்த மனையில் 3 சாண உருண்டை வச்சு முதல் சாணத்தில் நடு சாணத்தில் சூரிய பகவானும் சாயாதேவி உஷாதேவி ஆவாகனம் பண்ணி அந்த இடத்துல அந்த அன்னத்தை சமர்ப்பணம் பண்ணுவா. மாட்டுக்கோசரம் வைக்கிற பொங்கலை சுமங்கலிகளுக்கு ஆராதனைன்னு சொல்லி அதில் ஒவ்வொரு குடும்பங்களில் ஒரு ஒரு விதமாக சம்பிரதாயம் இருக்கும். அந்த சுமங்கலிகள்லாம் நினச்சி அந்த நிவேதனம் சமர்ப்பணம் பண்ணுவா. இப்படி 3 பொங்கல் வைக்கிறது. அந்த கன்னிக்குன்னு வைக்கிற பொங்கலை தான் கணுக்கு எடுத்துப்பா. மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கணு வைக்கும் பொழுது இந்த அன்னத்தை சேர்த்துண்டு அந்த விழாவை கொண்டாடுவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, கன்னிகளுக்கோசரம் கன்னிமார்களை வழிபாடு பண்ணுறதுக்கோசரம் ஏற்பட்டது தான் இந்த பொங்கல். அதனால தான் இது கணு பொங்கல் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம். 3 நாட்களும் கிராமப்புறங்கள்லாம் விழாவாக கொண்டாடி பண்ணுறா. நகரப்புறங்களில் சொல்லும்பொழுது
அந்த 3 நாளைக்கும் சேர்த்து 3 பானையாக 3 பொங்கல் பானையாக வச்சு ஒரே நாள் பொங்கல் அன்னைக்கு அதை வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சிடுவா. இப்படி பாரம்பரியமானது நம்மளுடைய ஒவ்வொரு பண்டிகைகளும். அதில் வரக்கூடியது தான் இந்த கணுப்பொங்கல்னு சொல்லக்கூடிய இந்த பொங்கல் விழா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.